Hi friends, welcome back to my channel சமையல் டுடே. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான குயிக்கா ஈஸியா செய்யக்கூடிய தக்காளி சாதம் பார்க்க போறோம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல வந்து நான் இன்னைக்கு 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா சூடாகட்டும். இப்போது இதில் வந்து ஒரு 2 பிரியாணி இலை, ஒரு கல்பாசி, கருப்பு பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு பட்டை, இது எல்லாத்தையும் நான் வந்து இதில் சேர்த்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக வதங்கி வரணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே வந்து அது நல்லா வதங்கினாதான் அதனோட பச்சை ஸ்மெல் வந்து போகும். பாருங்கள், இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. நான் கொஞ்சமாக இன்றைக்கி புதினா இலை சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க. புதினா இலை சேர்த்துறது நல்லா வாசனையை கொடுக்கும். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போது 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நான் வந்து 1 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். அதனால வந்து நான் 1.5 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு வந்து தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி வந்து கொதி வர சமயத்தில் நம்ம வந்து ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. உப்பு அளவு வந்து சரி பார்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி குக்கரை போட்டு மூடி வச்சிடலாம். இது 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், குக்கர் 2 விசில் வந்துருச்சு. விசில் அடங்கியாச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக எவ்வளோ உதிரியாக நல்லா சூப்பராக நம்மளோட தக்காளி சாதம் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சிங்க. டைமும் வந்து ரொம்ப சேவ் ஆகும். காலையில் டைமில் ஸ்கூலுக்கு வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு வந்து இது குயிக்காக ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். நம்மளோட வேலையும் வந்து சீக்கிரம் குயிக்காக முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட தக்காளி சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் வந்து குலையாமல் பாருங்கள், உதிரியாக சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.